அந்த பறவை உருவம் உள்ள குழந்தைய எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை அவங்களோட சொந்த குழந்தையாவே வளர்க்குறாங்க. அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் வாம்ஸா ஒரு பிளேட்ல வச்சு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கோ அதெல்லாம் பிடிக்காம கீழே போற பூச்சியையும் ஸ்பைடர்ஸ் எல்லாம் பிடிச்சி சாப்பிடுது. இவங்களும் மனுஷன் மாதிரி சாப்பிடுறதுக்காக ஒரு ஃபோர்க் எடுத்து அதோட கால்ல வச்சு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கும் அதெல்லாம் பிடிக்காம தூக்கி போட்டுருது. ஒரு நாள் இந்த லேடி அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது ஒரு வேட்டைக்காரனை பார்த்து அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு பாத்ரூம்ல வச்சிடறாங்க. ஆனா திரும்பி பார்க்கும்போது அவ பறந்து வேற இடத்துக்கு போயிடுறா. பறக்கிறது ஃபர்ஸ்ட் டைம்னால பறக்கும் போதே கீழே விழுந்து ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறா. அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஊர் முழுக்க தேடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு போய் விழுந்த ஒரு வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவ இவளை நல்லாவே பாத்துக்கிறா. இவளை ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பறக்கவும் விடுறா. இந்த பொண்ணு பறந்து போய் ஒரு மரத்து மேல உட்கார்ந்துடுறா. அதை பார்த்தவ நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கேயே படுத்து தூங்கிடுறா. காலையில எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணை தேடிக்கிட்டு 2 பேர் வந்திருக்காங்கன்னு. உடனே இவளும் எனக்கு அந்த பொண்ணை தெரியும் சொல்லிட்டு எல்லாமே சொல்றா. ஆனா அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த குட்டி பொண்ணு அங்கிருந்து பறந்து மறுபடியும் போயிடும். அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு பார்க்க ஃபுல் வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க.